இன்றைக்கி லஞ்சுக்கு லெமன் சாதம் வித் உருளைக்கிழங்கு பொரியல் தான் வந்து செய்ய போகிறேன். உருளைக்கிழங்கு வந்து தோல் சீவி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ தாளிப்புக்கு வந்து கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு பொரிஞ்சதுமே 2 பல் பூண்டு வந்து தட்டி சேர்த்துட்டு கட் பண்ண உருளைக்கிழங்கு வந்து சேர்த்துக்கிட்டேன். எண்ணெயிலேயே வந்து உருளைக்கிழங்கு வதக்கிட்டு மூடி போட்டு அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து நல்லா வேகட்டும். சைட்லேயே வந்து லெமன் ஜூஸும் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். 4 லெமன் பழம் வந்து நல்லா தேய்ச்சிட்டு லெமன் ஜூஸும் வந்து எடுத்து வச்சாச்சு. ஸோ இதுக்கு தாளிப்புக்கு வந்து கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு உளுந்து, வேர்க்கடலை, வரமிளகாய், பச்சை மிளகாவும் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். லெமன் பழத்து கூட வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து ஒரு கொதி வர அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சு இறக்கி வச்சிடலாம். ஆற வச்ச சாதமும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஈவனாக. இது கூட வந்து உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணோம்னா கலர்ஃபுல்லான லெமன் சாதமும் ரெடி ஆகிடும். ரொம்ப சூப்பராக இருந்தது. டேஸ்ட்டாக சாப்பிட சைட்லேயே வந்து உருளைக்கிழங்கும் வெந்து வந்துடுச்சு. குழம்பு மிளகாய்த்தூள் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மிளகாத்தூள் வாசனை போனதுமே உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தோம்னா ஒரு சூப்பரான உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி. இந்த மாதிரி உருளைக்கிழங்கு வறுவல் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். வாசனையும் சரி, டேஸ்ட்டும் சரி ரொம்ப அட்டகாசமாக இருந்தது. ஸோ இதோட அடுத்த ஒரு ஷார்ட்ஸில் பார்க்கலாம்.